ரயில் விபத்துக்கள் ஆளில்லா ரயில்வே கேட்களில் போன்ற விபத்துக்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கொன்று இங்கொன்றுமாக இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் ஒரு சிறுவனின் சிறப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த சிறுவன் தானாக இயங்கும் ரயில்வே கேட்டை கண்டுபிடித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு ரயில்வே துறையினருக்கு ஒரு வரப்பிரசாதம். என்ன கண்டுபிடித்துள்ளான், இதன் செயல்பாடுகளை அந்த சிறுவனை உங்களிடம் விளக்கப் போகிறார். இதோ பாருங்கள். தானாக திறந்து மூடும் திறனுடனான ரயில்வே கேட் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இந்த இளம் விஞ்ஞானி. தென் மாநில அளவில் கடந்த செப்டம்பர் மாதம் திருவனந்தபுரத்தில் நடந்த இளம் விஞ்ஞானிகளுக்கான போட்டியில் குருமூர்த்தியும் கலந்து கொண்டு திரும்பியுள்ளார். இதில் திறந்து மூடும் திறனுடனான ரயில்வே கேட்டை காட்சிக்கு வைத்துள்ளார். இதன் மூலம் பலரது பாராட்டையும் இந்த சிறுவன் பெற்றுள்ளான். 13 வயதான குருமூர்த்தி திருச்சியில் உள்ள ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். சிறு வயதிலிருந்தே எதையாவது பொருட்களை வாங்கி அதை திறந்து ஆய்வு செய்வது என்று இருந்து வந்த குருமூர்த்தி இறுதியாக இந்த தானாக திறந்து மூடும் திறன் கொண்ட ரயில்வே கேட்டை கண்டுபிடித்துள்ளார். ரயில் வரும்போது கேட் தானாக மூடி திறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறான் குருமூர்த்தி. ஆளில்லாத ரயில்வே கேட்ல ஆட்டோமேட்டிக்கா ரயில் 5 கிலோமீட்டர் தூரத்துல வரப்ப இங்க ரயில்வே ட்ராக்ல லைட்டும் ஒலிக்கும். ரயில் அந்த 5 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி 3 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட வரப்ப ஆட்டோமேட்டிக்கா ரயில் கேட் சாத்திரும். அந்த ரயில்வே கேட்டை தாண்டி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட போகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கேட் திறணும். இதனால ரயில்வே கொண்டு வந்த விலைமதிப்புரிய பொருட்களும் வந்து போன மாதிரி இருக்கும். மக்கள்களும் இருந்தும் பொறுமையா தன்னோட உயிரை காத்துக்கிட்டும் போன மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா கேட் லாக் ஆயிடும். ரயில் அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி ரயில்வே கேட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல வரப்ப ரயில் கேட் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. இதுல முத பாதிக்கப்படுறது யாரு? மனிதர்கள். நம்ம தானே பாதிக்கப்படுறோம். அதனால மனிதனோட உயிருக்கு விலை மதிப்பே இல்லை. அதனால அந்த கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு. இந்த வீட்டில் இருந்துதான் குருமூர்த்தி இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளான். மிகவும் வறுமையில் வாடும் குடும்பம் குருமூர்த்தியினுடையது. பள்ளியில் இவனுடைய கண்டுபிடிப்பு தேர்வான போது குருமூர்த்தியின் பெற்றோருக்கே தெரியும். அதுவரை இந்த கண்டுபிடிப்புகள் பற்றி எதுவும் தெரியாமலேயே இருந்து வந்த நிலையில் தற்போது தனது மகனின் கண்டுபிடிப்புக்கு கிடைக்கும் வரவேற்பு கண்டு மகிழ்ச்சியில் உள்ளனர். சந்தோஷமா சார். எந்த அளவுக்குன்னா இது உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ரயில்கள் விபத்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய இந்த கண்டுபிடிப்பு ரயில்வே துறையினருக்கு ஓர் வரப்பிரசாதம். உணர்ச்சிகளின் நனையாகும் மனிதரின் உண்மைகளை புறத்தரையும் மனிதரின் உண்மைகளின் ஆவாகும் மனிதரின் குரல் உரிமைக்கு போராடும் மனிதரின் குரல் உணர்ச்சிகளின் நனையாகும் மனிதரின் குரல் உண்மைகளை புறத்தரையும் மனிதரின் குரல்.